ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமம் புஸ்தகத்திலே 15வது அதிகாரத்திலே 1வது வசனம். ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே தோன்றி அவரோடு கூட ஒரு வாக்கு தத்துவத்தை கொடுத்தார். என்ன வாக்கு தத்துவம் தெரியுமா? நீ பயப்படாதே. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே சில சமயத்திலே எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற பொழுது நம்ம யோசிக்க முடியாமல் கலங்கி தவிக்கிறோம். என்ன செய்வதென்று சொல்லி விளங்கி கொள்ள முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இடத்திலே ஆபிரகாமுக்கு அப்படிப்பட்ட ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு கவலை, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் இருந்தது. ஏனென்று கேட்டால், அவர் மிகவும் வயதான ஒரு மனிதராக இருக்கிறார். இதுவரைக்கும் அவருக்கு குழந்தைகளே இல்லை. இனிமேலாவது குழந்தை பிறக்குமா? அதற்கு வாய்ப்பே இல்லாத சூழ்நிலை இருக்கிறது. அதனால தான் ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே, நீர் உமது அடியனுக்கு என்ன தருவீர் என்று சொல்லி கேட்கிறார். என் வீட்டில் பிறந்திருக்கிறானே அந்த எலியேசர் என்கிறவன் வீட்டு விசாரணை கர்த்தனாக இருக்கிறான். அவன் என்னுடைய குமாரனாக இருக்கும்படியாய், சுதந்திரவாளியாக இருக்கும்படியாய் தெரிந்து கொள்ளட்டுமா என்று சொல்லி கர்த்தரிடத்தில் ஆலோசனை கேட்கிறார். கர்த்தர் அதற்கு பதில் சொல்லுகிறார். என்ன தெரியுமா பதில் சொல்லுகிறார்? இல்லை, உன்னுடைய கர்ப்பப்பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளியாக மாறுவான் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார். ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் அந்த இடத்திலே ஆபிரகாமுக்கு இருந்தது. அந்த எதிர்கால பயத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு எரிக்க விரும்பினார். அதனால தான் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ பயப்படாது என்று சொன்னார். இன்றைக்கும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற எல்லா பயத்துக்கும் கர்த்தர் நம்மை நீங்களாக்கி விடுதலை ஆக்குகிற ஆண்டவராக இருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ பயப்படாதே, நீ கவலைப்படுகிற ஒன்றும் உனக்கு நேரிடுவதில்லை என்று சொன்னார். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார், உன் வீட்டுக்கு வெளியே வா என்று சொன்னார். அந்த ராத்திரி வேளையிலே ஆபிரகாம் வீட்டுக்கு வெளியே வந்தார். வானத்தை அண்ணாந்து பார் என்று சொன்னார். அண்ணாந்து பார்த்தார். ஏராளமான நட்சத்திரங்கள் காணப்பட்டது. ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், இந்த வானத்து நட்சத்திரங்களை நீ எண்ணு என்று சொன்னார். உன்னால் என்ன கூடுமானால் என்ன, இவ்விதமாய் உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் பேசினார். எனக்கு அன்பான தேவஜனங்களே, பிள்ளைகளே இல்லாமல் கவலையோடு இருந்த அந்த ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு அற்புதமான வாக்கு தத்துவத்தை கொடுத்தார். உன்னுடைய சந்ததி இவ்வளவாக இருக்கும், எண்ணி முடியாததாக இருக்கும், வானத்து நட்சத்திரங்களைப் போன கணக்கற்றதாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில் ஏதாகிலும் ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீர்களா? அந்த காரியத்திலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் நினைப்பதற்கு மேலாக ஆசீர்வதிப்பார். நீங்கள் யோசிப்பதற்கு மேலாக ஆசீர்வதிப்பார். அவராலே மாத்திரம்தான் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும். உன்னதமான கர்த்தரை நோக்கி பாருங்கள், ஆபிரகாமின் தேவனை நோக்கி பாருங்கள். இன்றைக்கு உங்களை மிகவும் பெருகச் செய்வார். வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகச் செய்வார். எண்ணி முடியாத அளவுக்கு பெருகச் செய்வார். அந்த இடத்துல கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல ஒரு காரியத்தை சொன்னார், நான் உனக்கு கேடகமாக இருப்பேன் என்று சொன்னான். தீமை உன் வாழ்க்கையில வராதபடிக்கு, எந்த ஒரு திரும்பவும் உன் வாழ்க்கையில வராதபடிக்கு நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்று சொல்லி, கேடகமாக இருப்பேன் என்று சொன்னார். நான் தான் உனக்கு எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்டு என்று சொன்னார். நான் தான் உனக்கு கிஃப்ட் என்று சொன்னார். ரிவார்டுன்னு சொன்ன நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏதாகிலும் ஒரு காரியத்தை நம்ம அச்சீவ் பண்ணால் நம்முடைய வாழ்க்கையிலே ரிவார்ட்ஸ் கிடைக்கும். இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ரிவார்ட்ஸாக இருக்கிறார். அவரே ரிவார்டாக இருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? கர்த்தர் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு உயர்வான ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் ஆபிரகாம் இடத்துல சொன்னார், நானே உனக்கு பலனாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஆம், நானே உனக்கு எல்லை இல்லாத ஆசீர்வாதமாக இருக்கிறேன். நானே உனக்கு விவரிக்க முடியாத ஆசீர்வாதமாக இருக்கிறேன். எக்ஸீடிங்லி கிரேட் ரிவார்டு என்று கர்த்தர் சொன்னார். இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அவரே ஆசீர்வாதமாக இருக்கிறார். லேவி கோத்திரத்தாருக்கு கர்த்தர் அப்படித்தான் சொன்னார், நானே உங்களுக்கு சுதந்திரமும் உங்களுடைய பங்குமாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஆம், எனக்கு அன்பான தேவஜனங்களே,
கர்த்தரே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறார். அவரே நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கிஃப்ட், ஒரு மிகப்பெரிய பரிசு. இன்றைக்கு நீங்கள் கர்த்தரை உங்களிடத்தில் வைத்துக் கொண்டு இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறாரா? அவர் உங்கள் வாழ்க்கையில் இருப்பார் என்று சொன்னார். நீங்கள் மிகப்பெரிய ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வேதத்தில் சங்கீதக்காரர் தான் சொன்னார், கர்த்தரே எனக்கு சுதந்திரமும் அவரே எனக்கு பங்குமாக இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்கள் வாழ்விலே உங்களுடைய பங்காக இருக்கிறார். He is my portion. ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே அவரே எனக்கு நித்திய சுதந்திரமாக இருக்கிறார். அந்த இடத்திலே கர்த்தர் ஆபிரகாமை அப்படித்தான் ஆசீர்வதித்தார். ஏனென்று கேட்டால், ஆபிரகாமுடைய வம்ச வரலாறை எடுத்து வாசிக்கிற பொழுது, ஆபிரகாமுடைய வம்ச வரலாறு என்று சொல்லி மத்திய 1 அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் வாசிக்கிற பொழுது கீழே என்ன தெரியுமா எழுதப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் சந்ததியில வந்ததாக எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க, பிதாவாகிய தேவன் குமாரனா இயேசு கிறிஸ்துவையே ஆபிரகாமுக்கு கொடுத்தார், ஆபிரகாமுக்கு சொந்தமாக கொடுத்தார், ஆபிரகாமுக்கு குமாரனாக கொடுத்தார். ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டார். எவ்வளவு பெரிய கிஃப்ட் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே நமக்கு சுதந்திரமாக இருக்கிறார். ஹல்லேலூயா! இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையிலே சுதந்திரமாக இருக்கிறாரா? அவர் உங்க பங்காக இருக்கிறாரா? உங்களை ஆராய்ந்து பாருங்கள். இல்லை என்று சொன்னால் ஆண்டவரை நோக்கி சொல்லுங்கள், ஆண்டவரே நீரே எனக்கு சுதந்திரமும் நீரே எனக்கு பங்குமாக இரும் என்று சொல்லி கேளுங்க. கர்த்தரே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பார். அந்த இடத்திலே ஆபிரகாம் இடத்திலே எல்லாம் இருந்தது. அவரிடத்திலே இல்லை என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை. வேதத்தில் வாசிக்கிற பொழுது ஆபிரகாம் மிகப்பெரிய செல்வசீமானாக இருந்தார். வெள்ளியும் பொன்னும் உடைய செல்வசீமானாக இருந்தார். ஏராளமான ஆடுகள் இருந்தது, மாடுகள் இருந்தன, ஒட்டகங்கள் இருந்தன, ஏராளமான வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் கூட இருந்தார்கள். இவ்வளவு இருந்த போது கூட எல்லாவற்றை பார்க்கலாம் கர்த்தர் தான் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக ஆபிரகாமுக்கு வெளிப்பட்டார். இன்றைக்கும் கூட கர்த்தரே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்க நல்ல ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு நீரே கேடகமாக இருக்கிறேன், உம்முடைய பிள்ளைகளுக்கு நீரே பலனாக இருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நீரே பங்கும் நீரே சுதந்திரமாய் இருக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் ஜெபத்தில் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.